ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கோன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ பசங்களை ஃபோட்டோ எடுக்கன்னு சொல்லி அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்குறானுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம புல்லட்டில் தான் கிளம்பியிருந்தோம். ஸோ பசங்க எனக்கு முன்னாடி ஏறிட்டானுங்க. ஸோ பூ வாங்கிட்டு வரல ஹஸ்பண்ட். ஸோ பூ வாங்கிட்டு அப்புறம் அப்படியே பைக்கில் ஜாலியாக கிளம்பியாச்சு. அங்கே போனோன்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் தான், ரிசப்ஷனு. அப்படியே ஒரு யானை பொம்மை இருந்து அதில் வந்து பையனை பெரியவனை வச்சு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க அப்பா வந்து பைக்கு பார்க் பண்ணிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போனோடனே ஒரு பக்கம் ஒரே டான்ஸ் ஆட்டமாக இருந்து, ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு என் பையன் இங்கே ஒரே ஆட்டம், டான்ஸ் ஒரே ஆட்டம். அவனுக்கு இருக்க முடக்காடே எல்லோரும் பார்க்குறாங்கடா ஒரு ஓரமான அவன் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்படியே அவன் போக்கில் விட்டுட்டு எனக்கு விழுந்துருவானோன்னு பயமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அப்படியே லைனில் நின்று அப்படி போய் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துச்சு அப்புறமா வந்தோன்னா சாப்பிட போனோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன வேலை சாப்பாடு, நானும் சாப்பாடு பிரியாணியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனேன். ஆனால் சத்தியமாக ஏமாந்துட்டேன். நான் பிரியாணி இல்லை, ஆக்சுவலாக எல்லாமே வெஜ்ஜு ஐட்டங்கள் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி, ஆனால் வெஜ்ஜாக இருந்தாலுமே எல்லாருமே சூப்பராக இருந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது கூட்டமே ஃப்ரீயாக இருந்துச்சு. போய் சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் 2-3 ஃபோட்டோலாம் பசங்களை தான் எடுத்தோம், நாங்கள் எடுக்கலை. ஸோ ஏன்னா வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மைண்டில் நாங்கள் அவ்வளோவா ஃபோட்டோவே எடுக்கலை இன்றைக்கி. ஸோ அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இப்போலாம் எங்கேயாவது ஃபேமிலியாக வெளியில் போனங்கும்போது ஒரு சின்ன குட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அது ஒரு மனதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. அது என்னென்னு தெரில. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போச்சு. அப்புறமா ஐஸ் வச்சுருந்தாங்க. பையன் ஐஸ் வேணும்னு ஒரே ஆல்ரெடியாக சளி பிடிச்சிருக்கு, இருந்தாலும் எனக்கு ஐஸ் வேணும்னு இடம் பிடிச்சிட்டே இருந்தான். சரி, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸை வாங்கி கொடுத்துட்டு ஐஸை சாப்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பைக்கை எடுக்க போயிட்டாங்க பார்க் பண்ண இடத்துலேருந்து. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா அப்படியே நாங்கள் வந்து அவங்க கூட வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. வரும்போது நல்லா டிராஃபிக்காக இருந்து, போகும்போது மணி 10 மணிட்ட ஆகிட்டா. ஸோ அதனால் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு இங்கேனே வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.